ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்கு சேர்க்கப்பட்ட ஷாகிரா என்ற பெண் டாக்டர்கள் இல்லாமல் முறையான சிகிச்சை கிடைக்காமல் இறந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இறந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் மரணம் அதிகரித்து வருகின்றன. அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் 1467 டாக்டர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது குறித்து ஜனவரியில் 7ஆம் தேதியன்று கேள்வி எழுப்பியிருந்தோம். அதையடுத்து தமிழகத்தில் 2642 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஆரம்ப சுகாதார மையங்களில் டாக்டர் பற்றாக்குறை நிலவுவதால் பணி ஆணை பெற்றவர்களை எங்கு நியமனம் செய்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. பொதுமக்கள் உயிரை பற்றி சிறிதும் அக்கறையின்றி சுகாதார அமைச்சர் பொறுப்பின்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையில் மருத்துவர்கள் பணி நியமனம் நடந்ததா அல்லது வழக்கம் போல கண்துடைப்பு அறிவிப்பு வெளியிட்டு திமுக அரசு நாடகமாடிக் கொண்டிருக்கிறதா என்றும் அண்ணாமலை கேட்டுள்ளார்.